உறவுகளுக்கு அன்பான வணக்கம். ஒரு காலத்துல ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறதா இருந்தா, விசாரிக்கும் போது ஊர்ல அவர் குடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, "குடிக்கிற மாப்பிள்ளையா? வேணாம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி விசாரிக்கிற நேரம் எல்லா விஷயங்களும் பேசி வந்ததுக்கப்புறம் அவர் குடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, விசாரிச்சு உண்மையில குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறேன். அவர் குடிப்பார் லைட்டா, அதாவது பாட்டிகள் அப்படின்னு குடிச்சா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ விசாரிக்கிற நேரம் எல்லாம் நல்லம். அவரு குணமெல்லாம் நல்லம். ஆனா குடிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே, எப்ப யார் தான் குடிக்காம இருக்கிறா? குடிக்காம இருக்கிறாங்கள தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி, பரவால்ல அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த காலம் மாறிவிட்டது. இப்போ பெரும்பாலும் குடிக்கக்கூடியவங்களாக, அதாவது மது பாவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றது. அதனால மது பாவிக்கக்கூடியவங்க எல்லாம் கெட்டவங்க, அல்லது அவங்க எல்லாம் கூடாதாக்கள் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஆனால் எப்படி பாவிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கை, அவங்களோட எதிர்காலம் அப்படியான விஷயங்கள் தீர்மானிக்கப்படுது. தந்தை குடிக்கிற போது அந்த குடும்பம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. அதுவும் சாதாரணமாக ஒரு தொழில் வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்க அல்லது பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, பதவியில இருக்கக்கூடியவங்க, அவங்க குடிக்கும்போது சாதாரணமா அன்று இரவு குடிப்பாங்க. அடுத்த நாள் அவங்களோட வேலை சாதாரணமாகவே நடக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சிலர் வந்து 40ல மட்டும் குடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சிலர் வந்து அன்றைக்கன்றைக்கு உழைச்சு களைச்சு ஏலா உடம்பு அப்படின்றதுக்காக, உடம்பு வருத்தத்துக்காக குடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம வீட்டுல வாங்கி கொண்டு வச்சு குடிச்சிட்டு அப்படியே கலைஞ்சு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இன்னும் சிலர் தொடர்ச்சியாக குடிச்சு ஒரு நாளைக்கு ரூ. 3000 சம்பளம் எடுக்கிறாங்க, கூலி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல 2000க்கு மேல குடிக்கக்கூடியவங்களாக சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து அந்த 3000 கூட காணாது, இன்னும் மற்றவங்ககிட்ட கடன் வாங்கி 5000க்கு குடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடியவங்க தன்னோட குடும்பத்தை எப்படி கொண்டு நடத்துறாங்கன்றது கேள்விக்குறி. காரணம் பிள்ளைகள், குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது, சாப்பாட்டு செலவுக்கே ஒரு தொகை போகும். இந்த காலத்துல எல்லாத்துக்குமே செலவு அப்படின்னும்போது, பிள்ளைகள் படிக்கிறதுக்கான செலவு எப்படி எங்கிருந்து கிடைக்குது அப்படின்றது ஒரு கேள்வி. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்தை விற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. காணியோ, ஏதோ ஒன்றை வித்து அவங்களோட கடன் அடைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களோட பிள்ளைகளோட படிப்பு, கல்வி அப்படின்றது அடிபடுது. இன்னொன்னு, இரவுல எந்த நேரமும் குடிச்சிட்டு போய் சத்தம் போடக்கூடியவங்க, அல்லது மனைவிக்கு அடிக்கக்கூடியவங்க, இப்படியான விஷயங்கள், அந்த சூழல், தகாத வார்த்தைகளை பேசக்கூடியவங்க, அந்த சூழல் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை, அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடியதா இருக்குது. எத்தனை தடவைகள் அந்த குடியால பாதிப்புகள் நடந்து, விபத்துக்கள் நடந்து, அல்லது போலீஸ் பிடித்து அதுக்கான தண்டப்பணம் கட்டி, எப்படியெல்லாம் நடந்தாலும் அந்த குடிய விடமாட்டன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட காலம் உடலை வருத்தி சொல்ல முடியாத துயரங்கள் எல்லாம் பட்டு உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த உழைப்போட பணம், அந்த உழைப்போட ஊதியம் எல்லாமே இந்த குடிக்கு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னாவது என்பது பலருடைய கேள்வி. உண்மையில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இப்படியான குடும்பத்தால் சீரழியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உடலுக்கு நோயை கொடுக்கக்கூடிய ஒன்றாக தினமும் அதை பாவித்து அவர்களையும் இழந்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கூட எதுவுமற்ற நிலைக்கு மாற்றுகிறார்கள். இப்படியான குடிபோதைக்கு அடிமையானவர்கள் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை சற்று நினைத்து பாருங்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி சற்று சிந்தியுங்கள். சற்று ஒரு நிலைக்கு வந்திருந்தாலும், அவர்கள் ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட, அவர்கள் உண்மையில் அந்த குடிபோதை இல்லாத தந்தை இருந்திருந்தால் அவர்களுடைய நிலை வேறு நிலையாக இருந்திருக்கும். அவர்கள் இருக்க வேண்டிய இடம் வேறாக இருந்திருக்கும். எனவே அந்த கஷ்டங்களை தாண்டி கடந்து வந்து ஏதோ ஒரு நிலை, ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் இறுதி வரையில் அந்த நிம்மதி என்பது குடிபோதையால் பறிக்கப்படுகிறது. எத்தனையோ தாய்மார் நடுத்தெருவில் நிற்கிறார்கள். எத்தனையோ தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு, படிப்புக்கு செலவில்லாமல் கையேந்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இவை அனைத்தையும் உணராமல் குடிக்கக்கூடியவர்களுக்கு யார் என்ன சொல்வது? அவர்களாக திருந்தாத வரையில் அந்த மாற்றம் நிகழாது. போதையாக, அடிமையாக குடிப்பதை தவிர்த்து கொள்வது மிக மிகச் சிறந்தது என்று நினைக்கிறேன். எனவே நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தந்தைமார் இருந்தால் கண்டிப்பாக திறந்துங்கள், கண்டிப்பாக மாறுங்கள். இதற்கும் சிலர் கேள்வி கேட்கலாம், ஏன் அரசாங்கம் விற்கிற அரசாங்கத்தை கேட்காம குடிக்கிறவனை ஏன் கதையை சொல்ற அப்படின்னு சொல்லி. இது எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம். எனவே எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டால், அல்லது அளவோடு நாங்கள் அதனை பயன்படுத்தி கொண்டால் இதில் ஒரு மாற்றம் வரும். இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான். உங்களுடைய உயிரும் முக்கியம், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் முக்கியம், உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டால் மாற்றம் உங்களில் இருந்து தொடரும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.